வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாதிரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைய சிந்தனையாக அருள்நிதியார் தனசேகர் ஐயா அவர்கள் எழுதிய அன்னை லோகாம்பாள் ஒரு சகாப்தம் என்ற புத்தகத்திலிருந்து 7வது பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்பாக 6வது பகுதியில் அன்னை அவர்கள் செய்த மருத்துவ சேவைகள் பற்றியும் அதன் மூலம் பொதுமக்கள் அடைந்த நன்மைகள் பற்றியும் நாம் பார்த்தோம். இந்த 7வது பகுதியிலையும் அது தொடர்ச்சியாக வருது. குழந்தைகளுக்கு உரம் எடுத்தல் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. சில சமயம் குழந்தை பிறந்த சில வாரங்களிலேயோ சில தினங்களிலேயோ குழந்தைக்கு உரம் விழுந்துடும். உரம் அப்படிங்கிறது கிராமிய சொல். குழந்தை எதற்காக அழுகுது அப்படின்னே தெரியாது. பால் குடிக்காமல் அழுதுகிட்டே இருக்கும். உடலில் எங்கேயாவது இரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம் தடையாக இருந்தால் அது குழந்தைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் அழத் தொடங்கும். அப்படி இருந்தால் உடனே குழந்தையை தூக்கிக்கிட்டு வந்து முதல்ல அன்னை லோகாம்பாளிடமே காண்பிப்பாங்களாம். குழந்தைய கையில் வாங்கின சில நிமிடங்களில் அன்னைக்கு தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனைன்னு, என்ன செய்ய வேண்டும்னு. முதல்ல குழந்தைய தன்னுடைய காலில் போட்டு அதை சமாதானம் செய்ய முயற்சி பண்ணுவாங்க. விளக்கெண்ணெயை கொண்டு வர சொல்லி குழந்தைக்கு உச்சி முதல் உள்ளங்கால் வரை நல்லா வருடி தேய்ச்சி விடுவாங்க. தன்னுடைய மோவாயை கொண்டு இடது பக்கம் 3 தடவை, வலது பக்கம் 3 தடவைன்னு வருடி விடுவாங்க. பிறகு குழந்தையோட 2 கால்களையும் தன்னுடைய ஆள்காட்டு விரல் மற்றும் நடுவிரல் கொண்டு பிடிச்சி தலைகீழாக குழந்தையை விட்டு 3 முறை ஊஞ்சல் போல் ஆட்டுவாங்க. பிறகு மிகவும் கவனமாக அந்த குழந்தையை மேலே தூக்கி இடது கை கொண்டு பிடிப்பாங்க. இந்த முறையை இந்த காலத்தில் பார்க்கறது மிக அரிது. 1 மணி நேரத்தில் குழந்தை சரியாயிடும். பெற்றோர்களும் அன்னைக்கு தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுட்டு போவாங்க. நன்றி போற்றிய அன்னை அப்படிங்கிற தலைப்பு அடுத்து வருது. வியாபாரத்தில் நஷ்டமடைஞ்சு சிரமப்பட்ட நேரத்தில் மகரிஷிக்கு அவருடைய பால்ய நண்பர் சந்தன்மால் சவுக்கார் பெரும் உதவியாக இருந்தார். அன்னை லோகாம்பாள் அந்த நன்றி உணர்வோட சந்தன்மால் சவுக்கார் வீட்டுக்கு சனிக்கிழமை தோறும் போய் அவருடைய குழந்தைகளுக்கு எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு ஊற்றி சாம்பிராணி புகை போட்டு மருந்து கொடுத்துட்டு வருவாங்களாம். எல்லோரும் அன்னையை தேடித்தான் வருவாங்க. ஆனால் அன்னையே சந்தன்மால் சவுக்கார் வீட்டுக்கு நேரடியாக சென்று தனக்கு உதவி செய்தவங்களுக்கு நாமும் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சி பொருளாதாரத்தில் உயர்ந்த பிறகும் கூட செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்ற வள்ளுவரின் குரலின்படி இந்த உதவிகளை அவருடைய குடும்பத்திற்கு அன்னை தவறாமல் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அன்னையின் கைராசி. அனைவருக்கும் பிறந்த ராசின்னு ஒன்று இருக்கும். ஆனால் கைராசிங்கிறது சில பேருக்கு தான் அமையும். அந்த அமைப்பை உடையவங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். அந்த காலத்தில் துணிகளை வீடு வீடாக சென்று விற்பனை செய்வாங்க. ஊரில் உள்ள புடவை வியாபாரி ஒருத்தர் தன்னிடம் உள்ள புதிய புடவைகளை விற்பனை செய்ய அன்னையிடம்தான் முதல் புடவை வாங்கும்படி கேட்டுக்குவாராம். அன்னையும் அவர்களிடம் முதல் புடவை வாங்குவாங்களாம். ஒரு முறை புடவை விற்க அவர் போகும்போது அன்னையிட்ட சொன்னாராம், அம்மா, நீங்கள் முதல் புடவை வாங்கி வியாபாரத்தை தொடங்கி வச்சா என்னுடைய எல்லா புடவைகளும் விற்றுருது, என் வருமானமும் பெருகுது. அதனால தான் ஒவ்வொரு முறையும் தங்களோட கையால் என் வியாபாரத்தை நான் தொடங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். இதை மெய்ப்பிக்கக்கூடிய விதமாக எண்ணற்ற மனவளக்கலை மன்றங்களையும் அறிவு திருக்கோயில்களையும் கூடுவாஞ்சேரியில் இயங்கி வரும் அகில உலக பெண்கள் ஆன்மீக கல்வி அறக்கட்டளை உள்ளிட்ட அனைத்து சேவை நிறுவனங்களையும் அன்னையவர்கள் தன் கரங்களால் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வச்சுருக்காங்க. அவைகள் அனைத்தும் இன்றும் ஒளிவிட்டு பிரகாசித்து கொண்டிருக்கிறத நாம் பார்க்குறோம். அன்னை லோகாம்பாள் உணவு கூடம். ஆழியார் அறிவு திருக்கோயிலில் அன்னை லோகாம்பாள் அம்மையார் விளக்கேற்றி பற்ற வைத்த அடுப்பு இன்னைக்கு வரைக்கும் இயங்குது. இதன் மூலம் ஒவ்வொரு நாளும் சுமார் 1000 அன்பர்களுக்கு உணவு பரிமாறப்படுது. இந்த உணவகத்தின் பெயர் அன்னை லோகாம்பாள் உணவு கூடம்.
நீங்கள் ஆழியார் அறிவு திருக்கோயிலுக்கு சென்று அன்னை உணவு கூடத்தில் சாப்பிடும் முன்னாடி அன்னையை நினைத்து கொண்டு காயகல்பம் செய்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். அன்னையின் கைப்பக்குவத்தை, சுவையை நீங்கள் நன்கு உணர முடியும். அன்னையின் நகைச்சுவை உணர்வு. மகரிஷியைப் போலவே அருளன்னை அவர்களும் நகைச்சுவை செய்வதில் வல்லவங்களாம். தினமும் தன்னுடைய மகள் ஞானாம்பிகையோட 4 குழந்தைகளையும் தன் பக்கத்தில் படுக்க வச்சு தானும் அவர்களோட உறங்குறது வழக்கம். கொஞ்சம் வயதான காலத்திற்கு அப்புறம் அன்னையின் பற்கள் விழுந்து செயற்கை பற்கள் வச்சுருந்தாங்க. அன்னையோ பேரப்பிள்ளைகளுக்கு இரவில் ஏதாவது கதை சொல்கிறது வழக்கம். கதை கிடைக்கலன்னா ஏதாவது செய்து காட்டி குழந்தைகளை சிரிக்க வச்சு உறங்க வைப்பாங்க. அப்படி ஒரு நாள் கதை எதுவும் கிடைக்காத நிலையில் அன்னையை யோசித்து தன்னுடைய பேரப்பிள்ளைகள்கிட்ட, பாட்டி இப்போது மேஜிக் செய்ய போகிறேன் என்று சொன்னார். குழந்தைகளுக்கோ ஒரே புத்துணர்ச்சி, என்ன செய்ய போகிறாங்கங்கிற ஆர்வம். ஏன்னா மேஜிக்கெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்ததோடு சரி, நேரில் பார்த்ததே இல்லை. அன்னையோ தன்னோட போர்வையை முகத்தில் மூடிக்கிட்டு தன் செயற்கை பற்களை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு தன்னுடைய பொக்கை வாயை காட்டுவாங்களாம். குழந்தைகளுக்கோ ஒரே ஆச்சரியமாக இருக்கும், எப்படி பற்கள்லாம் போயிடுச்சு அப்படின்னு. நான் ஒரு மந்திரம் வச்சுருக்கேன், அதை சொன்னால் தான் பற்கள்லாம் மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளோ உடனே அந்த மந்திரத்தை சொல்லுங்கள், உங்கள் பற்களை மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னை மறுபடியும் தன்னுடைய முகத்தை போர்வையால் மூடிக்கிட்டு செயற்கை பற்களை பொருத்திக்கிட்டு போர்வையை விலக்கி தன்னோட பற்களை காண்பிப்பாங்களாம். இது தெரியாமல் கடைசி பேரன் தனசேகரன் ஆகிய நானும் அதே மாதிரி போர்வையை மூடிக்கிட்டு என்னுடைய பற்களை இழுத்து இழுத்து பார்த்து தானும் மேஜிக் செய்ய வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்வேன். இதை கண்ட அன்னை லோகாம்பாள் சிரித்து மகிழ்வாங்க. இதுபோல் எப்பொழுதும் குழந்தைகளோடு தானும் ஒரு குழந்தையாகவே மாறிவிடுவார். அடுத்ததா, ஏழ்மையிலும் செல்வந்தர் அன்னை. மகரிஷி சமுதாய முன்னேற்றத்திற்காக தனது உழைப்பு அனைத்தையும் தந்தவர். இன்றைய சமுதாயத்தில் உள்ள குறைபாடுகளை நீக்க இறைநிலையை உணர்ந்து தனக்கு கிடைத்த ஞானத்தை மக்களுக்கும் சிறிதளவும் குறையில்லாமல் கொடுத்தவர். தனக்காக எதுவுமே செய்து கொள்ளாமல் மக்களுக்காகவே வாழ்ந்த மகான். அன்னையோ மகரிஷியின் ஆன்மீக பணியில் எந்த இடையூறும் வராமல் பாதுகாத்து குடும்ப பொறுப்புகளையும் கடமைகளையும் தன் தோள்களில் சுமந்து அத்தனை கஷ்டங்களையும் அரவணை தாங்கி கொண்டு தனது மகளையும் பேரப்பிள்ளைகளையும் அரவணைத்து ஒரு குடும்பத்தை நடத்தி வந்தாங்க. மகரிஷியின் வீடு அவ்வளவா வசதியாக இருக்காது. முதல்ல ஒரு சிறிய ஓலை குடிசை வீடு, பின்னர் ஓட்டு வீடாக மாறிச்சு. அப்போதெல்லாம் மழை வந்தால் வீடு முழுவதும் மழை தண்ணி ஒழுகும். வீட்டில் உள்ள அனைத்து பாத்திரங்களையும் எடுத்து வந்து தண்ணி ஒழுகக்கூடிய இடங்களில் வைப்பாங்க அன்னை லோகாம்பாள். இரவு நேரத்தில் ஒரு நாள் அன்னை தனது மகள் மற்றும் பேரப்பிள்ளைகளோடு தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. சிறு தூறலோடு தொடங்கிய மழை பிறகு இடி மின்னலுடன் பலத்த மழையாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மழை சத்தம் கேட்டு அன்னை முதல்ல கண்ணை முழிச்சு பார்த்தாங்க. பேரப்பிள்ளைகளும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் எழுந்து தன் மகளை எழுப்பி குழந்தைகளை ஒரு ஓரமாக படுக்க வச்சாங்க. பிறகு வீட்டில் இருந்த சமையல் பாத்திரங்களை எல்லாம் எடுத்து தண்ணி ஒழுகக்கூடிய இடங்கள்லாம் வச்சுட்டு அன்னையும் மகளும் வீட்டில் ஒரு மூலையில் படுத்து தூங்கினாங்க. இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்து வரக்கூடிய வாரத்தில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.